Yeah, I was chosen by God to be almost spend the entire life in CFC. நான் சிஎஃப்சிலே என்னுடைய முழு வாழ்க்கையும் நான் செலவு பண்ணும்படிக்கு தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். Yeah. So I would like to encourage on few things what God permitted me to experience. தேவனின் வாழ்க்கையிலே நான் அனுபவிக்கும்படி அனுமதித்த சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். That is about how fearing God leads to knowledge and wisdom. எதை பற்றி என்றால் எப்படி கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்துக்கும் புத்திக்கும் நேராக நடத்துகிறது என்பதை பற்றியது. And how that leads to submitting to authorities that Lord has placed. அது எப்படி தேவன் கொடுத்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதலுக்கு ஏதுவாய் நடத்துகிறது என்பதையும் பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And how we ourselves can experience good deeds from God and God can give good deeds to others through us. அதன் தொடர்ச்சியாய் எப்படி தேவன் நம் வாழ்க்கையிலும் நம் மூலமாய் மற்றொரு வாழ்க்கையிலும் நற்கிரியைகளை செய்ய முடியும் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We would have read this verse from Proverbs. நாம் நீதிமொழியில் இந்த வார்த்தையை நாம் வாசித்திருக்கலாம். It's in Proverbs 1 and Proverbs 9. இது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரத்திலும் அது இருக்கிறது. The fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். And then in Proverbs 9:10 it says the fear of the Lord is the beginning of wisdom. நீதிமொழிகள் 9:10 நாம் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். There are two things, one is knowledge and wisdom. ஒன்று ஞானம், இன்னொன்று அறிவு. Through various meetings, messages, fellowship gatherings, we receive knowledge from God. நாம் வெவ்வேறு கூட்டங்களிலும் செய்திகளின் மூலமாயும் அநேக பரிந்து கொள்ளுதல் மூலமாய் நாம் தேவனிடத்திலிருந்து அறிவை பெற்றுக்கொள்கிறோம். But how do we apply that knowledge at the right place, at the right time, for the right purpose? Is the wisdom that comes from God. அந்த பெற்ற அறிவை எந்த நேரத்திலே எப்படி நாம் சரியாக அதை நம் வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறோம் என்பதே நம்மிடத்தில் ஞானம் எப்படி இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. We have received so much knowledge. நாம் அநேக அறிவை பெற்றிருக்கிறோம். Through plenty of messages. அநேக செய்திகள் மூலமாய். How is it useful to us and to others? ஆனால் அது எவ்வளவு தூரம் நமக்கும் மற்றவருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது? Let's take an example of learning to drive a car. நாம் அந்த கார் ஓட்டி பழகுவதை ஒரு உதாரணமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். Or a bike. அல்லது ஒரு பைக் ஓட்டி பழகுவதை நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். Or a cycle. அல்லது ஒரு சைக்கிள் ஓட்டுவதை பழகுவதை. How to ride a cycle, ride a bike or drive a car is something we learn. ஒரு சைக்கிள் ஓட்டுவதோ வண்டி பைக் ஓட்டுவதோ அல்லது கார் ஓட்டுவதோ நாம் பழக வேண்டிய ஒரு காரியம். But when we drive on the road, ஆனால் அதை நாம் ரோட்டில் ஓட்டும்போது there are number of challenges. அநேக சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். Somebody comes from left from nowhere. திடீர்னு எங்க இருந்தோ தெரியாம லெஃப்ட்ல திடீர்னு ஒருத்தர் உள்ள வருவாரு. And somebody comes from opposite direction and take a right turn. திடீர்னு எதிர்பக்கமா வருவார், திடீரென்று வலது பக்கமாய் அவர் திரும்புவார் நமக்கு முன்பாக. Someone skips the signal when it's right. சிக்னல் when it's red. சிக்னல் சோப்பில் எரியும் போது திடீரென்று நிற்காமல் அதை தாண்டி ஒருவர் வருவார். So we have to gauge how others are driving. நாம் மற்றவர்கள் எப்படி ஓட்டுகிறார்கள் என்பதையும் நாம் நிதானிக்க வேண்டும். So we can be safe. அப்போதான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். And others can be safe. மற்றவர்களும் அப்போதான் பாதுகாப்பாக இருக்க முடியும். And free from accidents. நாம் இந்த விபத்துகளிலிருந்து அப்போதான் நம்மை தப்பித்துக் கொள்ள முடியும். That is wisdom. அதுதான் ஞானம். Learning the car, learning the bike teaches us how to pedal, how to balance, how to apply brake, how to turn left and right.
கார் ஓட்டுவதோ சைக்கிள் ஓட்டுவதோ பைக் ஓட்டுவதோ நாம் எப்படி பெடல் போட வேண்டும், எப்படி வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப வேண்டும், எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டும் என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது. But how safely and smartly we can drive with free of accidents. ஆனால் நாம் விபத்து இல்லாமல் எப்படி பாதுகாப்பாகவும் ஞானமாகவும் ஓட்டுவது என்பதுதான் Is the wisdom. அதுதான் ஞானம். So now you see the difference between knowledge and wisdom. இப்போது உங்களுக்கு இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியுதா? அறிவுக்கும் ஞானத்துக்குமான வித்தியாசத்தை. And we have received so much knowledge on how to in the church. நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று அநேக அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் சபையிலே. But in order to apply that in our practical life, ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அதை பயன்படுத்த வேண்டும் என்றால், in each situation, எல்லா சூழ்நிலையிலும் நான் அபியாசப்படுத்த வேண்டும் என்றால், every circumstances that the Lord provides us, நாம் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் அதை அபியாசப்படுத்த வேண்டும் என்றால், at the right time, சரியான நேரத்திலே, at the right word, சரியான வார்த்தையிலே, at the right direction, சரியான திசையிலே, doing the right thing, சரியான ஒரு காரியத்தை செய்வதற்கு is the wisdom that comes from God. அந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. And what does it require? அதுக்கு என்ன வேண்டும்? அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேண்டும்? It's just only one thing. It's just the fearing of God. அது ஒரே ஒரு காரியம் தான் வேணும், அது கர்த்தருக்கு பயப்படுதல். We receive both knowledge and wisdom. அப்படி நாம் கர்த்தருக்கு பயப்படும்போது நாம் அறிவையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். Is that fair? இது சரியானதா? Does it help us? அது நமக்கு பிரயோஜனமா இருக்குமா? Yeah, same as driving smartly and safely on the road, it protects us. Likewise, applying the knowledge that we received at the right time for us under the right situation in every circumstances, it's beneficial to us and to others also. எப்படி பைக் ஓட்டும்போது கார் ஓட்டும்போது நாம் பாதுகாப்பாகவும் ஞானமாகவும் வண்டி ஓட்டுவது நமக்கு எப்படி நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குமோ, அதே போல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம் கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கும் மற்றவர்களுக்கும் சரியான நேரத்தில் பயன்படுத்தும் போது அது பிரயோஜனமானதாக இருக்கும். Yeah, and then how that helps us to submit to the authority that the Lord has placed. சரி, இது எப்படி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தேவன் கொடுத்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதற்கு இது எப்படி உதவி செய்யும்? Each of us have different circumstances. நாம் எல்லாருக்குமே வெவ்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. Every day. ஒவ்வொரு நாளும். It is not the same for everyone. அது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருப்பதில்லை. Those who are working in textile sewing machine, they have different circumstances. ஜவுளியிலே தைக்கிறவர்களுக்கு வேறு விதமான சூழ்நிலை. The cutting master has a different circumstances. கட்டிங் மாஸ்டராக இருக்கிறவருக்கு அவருக்கு வேறு விதமான சூழ்நிலைகள். Those who work in mechanical and electrical, they have different circumstances. இயந்திர காரியங்கள் எலக்ட்ரிக்கல் காரியங்களை பயன்படுத்துவதற்கு அவருடைய சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கிறது. Those who work in computers and IT, they have different circumstances. தொழில்நுட்பத் துறையிலும் கம்ப்யூட்டரில் செய்பவர்களுடைய சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கிறது. And those who are in medical field, they have different circumstances. மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வேறு மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறது. Every job, every situation, be it at school, at work requires knowledge and wisdom. எல்லா சூழ்நிலைகளும் அது படிப்பிலோ படிக்கிற இடத்திலோ அல்லது வேலை செய்கிற இடத்திலோ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நமக்கு ஞானம் தேவையா இருக்கிறது. And that requires us to submit to authority that the Lord has placed. அதற்கு நாம் தேவன் கொடுத்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. In the school, the authorities are teachers. பள்ளியிலே நமக்கு தேவன் கொடுத்த அதிகாரம் நம்மை போதிக்கிறவர்கள் நமக்கு அதிகாரமாக இருக்கிறார்கள். On the road we have traffic police. ரோட்ல நாம் சாலையில செல்லும் போது டிராஃபிக் போலீஸ் அவர்கள் நமக்கு அதிகாரமாக இருக்கிறார்கள். Sometimes the authorities are persons. சில நேரங்களே அதிகாரம் என்பது நபர்களாக இருக்கலாம். Sometimes those are rules and regulations. சில நேரத்திலே அது சட்ட விதிகள் ஒழுங்குகளாக இருக்கலாம். At work we have supervisors, managers. வேலை ஸ்தலத்திலே நமக்கு சூப்பர்வைசர் மேலாளர் போன்றவர்கள் இருப்பார்கள். In every circumstances there is always an authority. எல்லா சூழ்நிலையிலுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கும். And in the church also. சபையில் கூட அப்படி உண்டு. In the Sunday school too. ஞாயிறு பள்ளியில் கூட அப்படி உண்டு. And in the youth meeting. வாலிபர் கூட்டத்திலும் அப்படி உண்டு. For youth. And in the church. சபையிலும் அப்படி உண்டு. And in the families too. குடும்பத்திலும் கூட அப்படி அதிகாரங்கள் உண்டு. So no matter where we are, there is always an authority that the Lord has placed. ஆகையால் நாம் எங்க இருக்கிறோம் என்பதல்ல, ஆனால் நிச்சயமாய் தேவன் எல்லாருக்கும் மேலும் ஒரு அதிகாரத்தை அவருக்கு எல்லா சூழ்நிலையிலும் கொடுத்திருக்கிறார். Yeah, let's turn to Romans 13:1.
ரோமர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். It says every person is to be subject to the governing authorities. எல்லா மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கடவன். For there is no authority except from God. ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. And those which exist have been established by God. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. It teaches us that every person இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்றால் ஒவ்வொருவரும், no one is left out here. இதில் யாருமே எந்த மனுஷனும் என்று சொல்லியிருக்கிறது, இதில் யாரும் விடுபட்டு போகவில்லை. Everyone is to be subject to the governing authority. எல்லாருமே ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு கீழாய் நாம் கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கிறது. Not just that, it says there is no authority except from God. அதுவும் இல்லாமல் தேவன் உருவாகாமல் வேற எந்த அதிகாரமும் கிடையாது என்றும் சொல்லுது. And those which exist, whatever we have today, that have been established by God. நமக்கு என்னெல்லாம் நமக்கு மேல அதிகாரங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. So if I don't submit to the authority, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, or if I have difficulty in submitting to authorities, அல்லது கீழ்ப்படிதல் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு கீழ்ப்படிதல் கடினமாக இருக்கும்போது, I am telling God that I don't fear God anymore. நான் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் என்ன சொல்கிறேன் என்றால், நான் தேவனுக்கு பயப்படவில்லை என்று நான் சொல்கிறேன். And that the authorities are not from God. That's what I'm telling God. அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரங்கள் எனக்கு தேவனால் நியமிக்கப்பட்டவை அல்ல என்று நான் சொல்லுகிறேன். Because if I had the heart to submit to the authorities, ஏனென்றால் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும்படி என்னுடைய இருதயம் இருக்கும் என்றால், then I would be gladly fearing God. அப்படி என்றால் நான் உற்சாகமாய் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருப்பேன். And there is another verse in Titus. தீத்துவிலே இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். That also teaches us the same thing. Verse 1. Titus 3:1. தீத்து 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். Remind them to be subject to rulers. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும். To authorities. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். And then it says to be obedient. கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். To be ready for every good deed. சகலவிதமான நற்கிரியைகளுக்கும். There is something that qualifies before we are ready for every good deed. எந்த ஒரு நற்கிரியைக்கும் நாம் ஆயத்தமாக இருப்பதற்கு முன்பாக ஒரு காரியம் தேவையா இருக்கிறது. Submitting to authorities. அது என்னென்றால் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருத்தல். Because we are subjected to authorities that the Lord has placed. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறது. Perhaps we may be wanting to do good deed. ஒருவேளை நாம் நற்கிரியை செய்ய நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்கலாம். Perhaps we may be longing to receive good deed. Receive good deed. அல்லது நற்கிரியை பெற்றுக்கொள்ள நாம் விருப்பமுள்ளவர்களாக இருக்கலாம். If either of those doesn't happen, அந்த ரெண்டும்ல எதுவுமே நமக்கு நடக்கலன்னா, இது ரெண்டுமே நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா, it means that somewhere I am not willing to submit to the authorities that the Lord has placed. இது ரெண்டுமே என்னிடத்தில் இல்லை என்றால், நான் ஏதோ ஒரு இடத்திலே நான் தேவன் கொடுத்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய நான் தயாரா இல்லை என்பது அதுக்கு அர்த்தமா இருக்கிறது. That is what the scripture teaches us. அதுதான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. To be ready for every good deed. சகலவிதமான நற்கிரியைகள் செய்ய ஆயத்தமா இருக்கவும். We need to be subject to the authorities. நாம் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும். And be obedient to them. அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. That is what the Lord encouraged me to practice. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இதைத்தான் நான் பயிற்சி செய்யும்படியாக என்னை உற்சாகப்படுத்தினார். Every single place the Lord took me. தேவன் என்னை நடத்தி சென்ற ஒவ்வொரு இடத்திலும் and what I have received and experienced from the Lord, நான் தேவனிடமிருந்து என்ன பெற்றுக்கொண்டு என்ன அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன் என்றால், is what I am sharing with you. அதுதான் நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். Because I don't have the qualification or ability or strength to preach. நான் பிரசங்கிப்பதற்கு நான் தகுதியுள்ளவனோ அல்லது நான் ஆயத்தமுள்ளவனோ இல்லை.
But the scripture tells us that in Proverbs 11:25, நீதிமொழிகள் 11:25 வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, a generous person will be prosperous. நீதிமொழிகள் 11:25 உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். And one who gives others plenty of water will himself be given plenty. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். And that's what the Lord encouraged me to share today, what I received from the Lord. இதுதான் இந்த காலை வேளையிலே தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் எனக்கு உற்சாகப்படுத்தினார். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டவைகளை In the practical situations, நடைமுறையான சூழ்நிலைகளிலே how do we apply every single thing that we learn from the church and the Bible? நாம் வேதத்திலிருந்தும் சபையிலிருந்தும் கற்றுக்கொண்ட காரியங்களை எப்படி நாம் அபியாசப்படுத்துவது? I would like to share few examples, few life scenarios. நான் சில வாழ்க்கை முறை நடைமுறையான உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Once when I was in Chennai working for a company. நான் சென்னையிலே ஒரு நிறுவனத்துக்காக வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது the title that they had given me had I had to manage few people. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி காரியம் என்னவென்றால் சில நபர்களை நான் மேலாளராய் நான் இருக்க வேண்டும். So one of them was not very loyal. அதில் ஒருவர் ஒரு உண்மை இல்லாத ஒரு நபராய் இருந்தார். He wasn't regular to office. அவர் தொடர்ச்சியாய் சரியாய் வேலைக்கு வர மாட்டார். Always giving excuses. எப்போதுமே ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார். So since my job title required me to report to HR, I did that. என்னுடைய வேலை குறித்த என்னுடைய பொறுப்பு என்னவென்றால் அவர் செய்கிற தவறான காரியங்களை நான் HR டிபார்ட்மெண்ட் மனிதவளத்துறைக்கு நான் அறிவிக்க வேண்டியது இருந்தால் நான் அப்படி மனிதவளத்துறைக்கு நான் அதை தெரிவித்தேன். So they took some action against மனிதவளத்துறையிலிருந்து அவருக்கு மேல் சில நடவடிக்கைகள் எடுத்தார்கள், ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுத்தார்கள். And that led to him leaving the job. அவர் அதன் நிமித்தமாய் அவரது பணியிலிருந்து விடுபட்டு செல்ல வேண்டியதாக இருந்தது. But he was upset that I was the reason behind it. ஆனால் நான் தான் அதற்கு காரணம் என்று அவர் என் மேல் கோபமாக இருந்தார். So because I was in IT, I had the and I'm still in IT. It required me to work long hours. நான் தொழில்நுட்பத்துறையில் இருப்பதினால் நான் ரொம்ப நீண்ட நேரம் நான் பணி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. This was roughly about 20 years ago. இது நான் சொல்வது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். 18-20 years ago. 18-20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். The Lord and I was very connected with the Lord. நான் அப்போது தேவனோட நல்ல ஒரு தொடர்பில் இருந்தேன். So one night it was midnight past 12 o'clock that I was leaving my office. நான் ஒரு நாள் ராத்திரி கிட்டத்தட்ட 12 மணிக்கு தான் ஆஃபீஸ்ல இருந்து நான் செல்கிறேன். So I used to ride the bike to office. நான் பைக்ல தான் போயிட்டு வருவேன் ஆபீஸ்க்கு. அப்போ I was about to start my bike from the parking lot and the back tire was punctured. நான் வண்டி நிறுத்துற இடத்துல இருந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கும்போது பார்த்தா டயரோட பின் டயர் வந்து பஞ்சர் ஆகி இருக்கு. It was past 12 midnight. கிட்டத்தட்ட 12 மணி தாண்டிருச்சு, ராத்திரி 12 மணி தாண்டிருச்சு. So there is no going to be anyone helping us to repair it. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய கண்டிப்பாக அந்த நேரத்தில் யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. So I came out in the middle of the night looking for auto rickshaw. நான் சரி வண்டியை விட்டுட்டு நான் ஏதோ ஆட்டோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு நான் வெளியிலே வந்தேன். There was no auto. அங்கே ஆட்டோவும் எதுவுமே கிடைக்கல. Then a bike stopped by from nowhere. திடீர்னு பார்த்தா ஒரு எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல, திடீர்னு ஒரு பைக் வந்து என் பக்கமாக நின்றது. And it was the individual who has been actioned by the HR. நான் யாரை பற்றி நான் சொல்லி வேலையை விட்டு அனுப்பப்பட்டாரோ அந்த நபர் தான் வந்து அங்கே நிற்கிறார். So he offered me help. அவர் எனக்கு உதவி செய்ய அவர் முன் வந்தார். I said I was reluctant. எனக்கு ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. No, I was reluctant to accept the help. அவர் ஹெல்ப் கொடுக்குறாரு, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள என்னால் அது ஆயத்தமாக இல்லை. என் மனது ஒரே குழப்பமாக இருந்தது. I wasn't sure of the hidden agenda behind it. அவர் என்ன நோக்கத்தோடு அந்த உதவி செய்ய முன் வருகிறார்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு தயக்கமாக இருந்தது. But I had no other choice. I boarded the bike. ஆனால் வேறு வழி இல்லை, அதனால் அந்த ராத்திரியில் வேறு வழி இல்லை, நான் பைக்கில் ஏறி உட்காந்துட்டேன். And he offered me to drop me at my home. அவர் வந்து நானே அவங்க வீட்டில் இறக்கி விட்டுறேன்னு அவரே சொன்னார். So I requested him, no,
it doesn't have to be that long. Just drop me at a place where I can find auto rickshaw. இல்லை நீங்கள் அவ்வளோ தூரம் வர வேண்டாம், எங்கே எனக்கு ஒரு ஆட்டோ கிடைக்குமோ அந்த இடத்துல என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். So we agreed at a common place where it's on the way to his home. So we agreed to stop by at a middle place. ஸோ இப்படியா பேசி அவர் வீட்டுக்கு போகிற வழியில் எந்த இடத்துல எனக்கு ஆட்டோ கிடைக்குமோ அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்த முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். We went there and there was no auto there. அந்த பேசப்பட்ட இடத்துக்கு அங்கே போனால் அங்கேயும் எந்த ஆட்டோவுமே இல்லை. And it's in the middle of the night. திரும்ப அது ராத்திரி 12 மணி தாண்டி போயிட்டுச்சு. There was no much people on the road. இன்னும் அதிக ஆள் நடமாட்டம் கூட இல்லை அந்த பகுதியில். Then I requested the next junction if he can drop me at the next junction. உடனே அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்னை தயவாய் அடுத்த இதே மாதிரி இருக்க அடுத்த ஜங்ஷனில் என்னை இறக்கி விட்றீங்களா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். He said okay. அவர் ஓகே சரி என்று சொன்னார். So we went for. திரும்ப இன்னும் கொஞ்சம் தூரம் அவரோடு சேர்ந்து நான் பயணித்தேன். The junction came. அடுத்த சந்திப்பு வந்தது. He didn't stop. அவர் நிறுத்தலை, வண்டியை நிறுத்தலை. So what am I supposed to do? இப்போ நான் என்ன பண்ணுறது? The church did not teach me how to handle that. எப்படி நடந்து கொள்ளணும்னு சபை எனக்கு எதுவும் போதிக்கல. And that circumstances. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சபை போதிக்கல. And then it took a right turn, deviating from the road that we are supposed to go. போக வேண்டியது திடீர்னு பார்த்தா போயிட்டு இருக்கிறது திடீர்னு ஒரு வலது பக்கம் போறார். நான் போகிற ரோடெல்லாம் வேற ஒரு ரோட்டில் ஒரு வலது பக்கமாக திரும்பி போகிறார். Now the bike is racing. இப்போ வண்டியோட வேகத்தை அவர் அதிகமாக முறுக்குகிறார். It's full dark. முழுவதும் இருட்டா இருக்கு, அந்த பகுதி முழுவதும் இருட்டா இருக்கு. It stopped at a hut where it was completely dark and no lights were seen. ஒரு வெளிச்சமே இல்லாத ஒரு குடிசை முன்னாடி போய் அவர் வண்டியை நிறுத்துறார். And then I got off. எனக்கு பயமாயிருச்சு. Got off the vehicle. நான் வண்டியை விட்டு கீழே இறங்கினேன். There were few rowdies came out. அங்கிருந்து திடீர்னு பார்த்தா சில ரவுடிங் அந்த பக்கம் இருந்து உள்ளேருந்து வராங்க. They were drunk. அவர்கள் குடித்திருந்தார்கள். They tried to engage in a conversation with me. அவர்கள் என்னோடு வாக்குவாதம் செய்யும்படியாக அவர்கள் ஆரம்பித்தார்கள். So how can I wrestle 6-7 people who I'm not used to wrestling. எனக்கு சண்டை போட தெரியாது. 6-7 பேரோட நான் எப்படி சண்டை போட முடியும்? Okay, so I didn't know. I cried out to the Lord in my heart. எனக்கு என்ன தெரியல, என் இதயத்திலிருந்து நான் தேவனை நோக்கி கத்தி நான் கூப்பிட்டேன். I didn't know whether I have to run left, right, straight or back. எனக்கு ஒண்ணுமே தெரியல. வலது பக்கம் ஓடுறதா, இடது பக்கம் ஓடுறதா, முன்னாடி ஓடுறதா, பின்னாடி ஓடுறதா, எதுவுமே எனக்கு தெரியல. But there are 6-7 people trying to chase me if I run. இவன் அப்படியே நான் ஓடினா கூட 6-7 பேர் என்ன துரத்துறதுக்கு ரெடியா அங்க நிக்கிறாங்க. But the Lord somehow gave me wisdom that triggered me to run. திடீர்னு எப்படியோ தேவன் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஓடும்படியா எனக்கு ஒரு அறிவை கொடுத்தார். They also started running, but they couldn't run beyond a time because they were drunk. அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஓடி துரத்தி வந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்து மேலே அவர்களால் ஓட முடியவில்லை. ஏன்னா அவர்களாம் குடித்திருந்தனாலே அவர்களால் தொடர்ந்து ஓட முடியவில்லை. I ran and finally there was an auto rickshaw. நான் ஓடி கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கே ஒரு ஆட்டோ இருந்தது. Then I realized this was the gentleman who punctured my flat tire. அப்போதான் எனக்கு புரிஞ்சது அந்த வேலையை நிறுத்தின நபர் தான் என் வண்டியை பர்பஸாக பஞ்சர் பண்ணி விட்டுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சது. And it was all well planned. அது மிகவும் முழுமையாய் திட்டமிட்ட ஒரு காரியம் என்று அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. Likewise, every day we will have some situations. இப்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் இப்படி பல சூழ்நிலை வழியாய் நாம் கடந்து போகிறோம். Because the Lord had mercy on me to have fear of God. தேவன் என்மேல் இரக்கமாக இருந்து கர்த்தருக்கு பயப்படுதல் எனக்கு போதித்திருந்ததினாலே He protected me from such practical difficulties. இப்படிப்பட்ட நடைமுறையான சில பிரச்சனைகளிலிருந்து தேவன் என்னை காக்கிறார். And another example, all this to encourage you that every single practical circumstances. நான் இன்னொரு சில உதாரணத்தை கூட சொல்கிறேன். இப்படிப்பட்ட எல்லா நடைமுறை பிரச்சனையிலிருந்தும் நாம் தப்பிக்கும்படியாய் This Bible and what we receive from the Lord, from the church is helpful to us. இந்த வேதத்திலிருந்தும் தேவனிடத்திலிருந்தும் சபையின் மூலமாய் நான் பெற்றுக்கொள்கிற எல்லாமே நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. Every single thing. ஒவ்வொரு காரியமும். Because so many circumstances we don't know how to handle it. ஏனால் பல சூழ்நிலைகளே நமக்கு என்ன செய்யறதுன்னே நமக்கு தெரியாது. And it's not possible to teach every single circumstances for every single person may go through. ஏன்னா நடைமுறையிலே எல்லா சூழ்நிலையும் எல்லா நபர் போகிற எல்லா சூழ்நிலைக்குமான காரியத்தை குறித்து கற்றுக் கொடுப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். So it is safer to lean on God and fear God. பாதுகாப்பானது என்னவென்றால் நாம் முழங்காலிட்டு தேவனுக்கு பயப்படுவது. So he can guide us should we turn left. அப்படி இருக்கும்பொழுது தேவன் நம்மை நடத்த முடியும். இடதுபுறமாக திரும்பு, right or front or back, அல்லது வலதுபுறமாக திரும்பு, இல்லை முன்னாடி போ அல்லது பின்னாடி போ என்று தேவனால் நம்ம நடத்த முடியும். or sometimes do nothing. சில நேரத்தில் சும்மா இரு என்று கூட, எதையுமே செய்யாமல் இரு என்று கூட தேவன் நடத்துவார். And then another instance in Bangalore. இன்னொரு சம்பவம் எனக்கு பெங்களூர்ல நடந்தது.
I got a call one fine day when I was driving my car to office. நான் ஒரு நாளிலே நான் என்னுடைய அலுவலகத்துக்கு நான் காரில் நான் பயணித்துக் கொண்டிருந்தேன். I got a call from someone. ஒரு நபர் என்னை கூப்பிட்டார், மொபைலில் ஃபோனில் கூப்பிட்டார். And they introduced themselves as personal secretary to the Minister of Human Resource Development. மனிதவளத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய PA, அவருடைய உதவியாளர் என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். A central minister. மத்திய அமைச்சரின் உதவியாளர் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தினார். I don't know whether it is true or not. அது உண்மையா இல்லையா எனக்கு தெரியல. But then that's how they introduced themselves. ஆனால் அப்படிதான் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். And they said there is so and so person working in your team. உங்களுடைய குழுவிலே ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கிறார். And they named that individual. அவர் பெயரை சொன்னார், அந்த நபருடைய பெயரை சொன்னார். Can you do something to make them as a permanent employee? அவரை நீ ஒரு நிரந்தர தொழிலாளராய் மாற்றும்படி நீங்க ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி அவர் கேட்டார். And I hired that individual. அந்த நபரை நான் தான் வேலைக்கு எடுத்திருந்தேன். He was not qualified. அவர் ஒரு தகுதியான ஒரு நபர் அல்ல. He had many failures in college semesters. அவர் அநேக படிப்பு காலத்தில் அநேக விதங்களில் அவர் தோல்வியுற்று இருந்தார். So but then he has been looking for a job and nobody gave him a job. அவர் வேலை தேடிக் கொண்டிருந்தார், யாருமே அவருக்கு வேலை கொடுக்கவில்லை. So when his profile came to me, I interviewed him. அவருடைய ரெஸ்யூம் எனக்கு, அவருடைய பயோடேட்டா எனக்கு வந்தபொழுது நான் அவருக்கு ஒரு வேலை கொடுத்தேன். I learned about his family circumstances. அவருக்கு நான் இன்டர்வியூ பண்ணேன், அவருடைய குடும்ப சூழ்நிலையை நான் கற்றுக்கொண்டேன், அறிந்து கொண்டேன். Then I decided to give him an opportunity. அப்படி அவர் சூழ்நிலை அறிந்து கொண்டதினாலே சரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று நான் முடிவு செய்தேன். He didn't know how to do the job. அவருக்கு வேலை எப்படி செய்யணும்னு கூட தெரியாது. So I requested him and offered him that I'll give you 6 months to 1 year time. அதனால் அவருக்கு என்ன சொன்னேன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரையும் உங்களுக்கு நான் டைம் தரேன். As a contract employee. ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளராய் நான் உங்களுக்கு இப்படி ஒரு நான் பணியை தருகிறேன். You will get paid. நான் அதுக்கு உங்களுக்கு சம்பளம் தருவேன். You prove yourself to me that you are the right person for that job. நீங்கள் அந்த பணிக்கு சரியான நபர் தான் என்று உங்களை நீங்களே நிரூபித்தீர்கள் என்றால் it is the same person who actually worked with that triggered the call. அந்த நபர் தான் அந்த ஃபோன் பண்ணுவதற்கு அவர் காரணமான ஒரு நபராக இருந்தார். I spoke to him on the call and he said, yeah, I am the one who asked him to. He thought that if there is a central minister who can recommend, we can make them as a permanent employee. நான் அந்த நபர்கிட்ட பேசும்போது சொன்னார், ஆமா நான் தான் பேச சொன்னேன் அப்படின்னு. அவர் மனசில் என்னன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் யாராவது சொன்னால் உடனே உங்களை பெர்மனன்ட் நிரந்தர உறுப்பினர் நிரந்தர ஒரு வேலைக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவர் நினச்சிட்டு அவர் ஆமா நான் தான் சொன்னேன்னு சொன்னார். So the Lord gave me wisdom to handle the situation. தேவன் இந்த சூழ்நிலை கூட கையாளும்படி எனக்கு ஞானத்தை கொடுத்தார். Before cutting the call, they made a statement to me. அந்த பேசின நபர் ஃபோன் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார். They threatened by saying that if it doesn't happen, we have the ability to do anything. அவர் பயமுறுத்தும்படியாக சொன்னார், ஒருவேளை நீங்க அப்படி செய்யல அப்படின்னா எனக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு எனக்கு பவர் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். So amicably, because I didn't know if they are behind my car. அவர் எனக்கு தெரியல, ஒருவேளை அவங்க கார் பின்னாடி கூட வந்துருக்காங்க கூட எனக்கு தெரியல. So I said okay, I went back to office. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அலுவலகத்துக்கு நான் சென்றேன். I had the opportunity to meet the same individual 2 days later. அந்த பணி செய்கிற அந்த நபர் குறிப்பிட்ட நபரை நான் ஒரு 2 நாள் கழித்து சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைத்தது. It's very unfortunate that he had to leave the job. ஒரு துரதிர்ஷ்டமான அவசரத்திலே அவர் சூழ்நிலையிலே அவர் வேலையை விட்டு போக வேண்டியதாக இருந்தது. But in the point that I'm trying to make is that through this circumstances, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் இந்த சூழ்நிலை வழியாகவும் it is only the fear of God that protected me. தேவனுக்கு பயப்படும் பயம் மாத்திரமே என்னை பாதுகாத்தது. It is the fear of God that gave me the knowledge and wisdom what to do next. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தது. And how to handle. அந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்பதற்கான காரியத்தையும் எனக்கு சொன்னது. And then at workplace where I work in US, நான் அமெரிக்காவில் வேலை செய்கிற ஒரு இடத்துல I had an opportunity to work for a hospital for a few months. நான் ஒரு மருத்துவமனைக்காக நான் வேலை செய்ய முடியாது, சில மாதங்கள் வேலை செய்ய முடியாத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. Most of them there are Jews. அங்கிருந்து அநேக யூதர்கள். There were 5,000 employees. கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் அங்கு வேலை செய்தார்கள். And I just spent 6 months there. நான் ஒரு 6 மாதம் அங்கே நான் வேலை செய்தேன். I didn't know how to navigate. அந்த இதில் எப்படி நான் முன்னேறி செல்வது கடந்து செல்வது என்று எனக்கு தெரியவில்லை. Even with the same language, same
culture, same group from Tamil Nadu. We have so many differences. எப்படி தமிழ்நாட்டிலே ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் இருந்தால் கூட அநேக வித்தியாசங்கள் இருக்கிறதோ, But a different country, அது வேற நாடு, different mindset, வேற விதமான மனப்பான்மைகள், different language, வேறு மொழி, different culture. வேற ஒரு கலாச்சாரம். At the end of 6 months, when I was about to leave, நான் 6 மாதம் முடிந்து நான் அங்கிருந்து நான் விடுபடுகிற சூழ்நிலையிலே one of the leaders came back to me and asked, there is something unique in you. அங்கே இருக்கிற ஒரு லீடர் ஒருவர் வந்து ஏதோ உன்னை குறித்து ஒரு விசேஷமான காரியம் இருக்கிறது என்று சொன்னார். They arranged a lunch. அவர்கள் ஒரு மதிய உணவை ஏற்பாடு செய்தார்கள். And they asked me to share what that is. அவங்க நான் என்ன அந்த யூனிக்கான காரியம், அது எனக்குள்ள இருக்கிற அந்த விசேஷமான காரியம் என்னன்னு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள். And the people who are listening are Jewish people. கேட்கிறவர் எல்லாருமே யூதர்களாக இருந்தார்கள். The Lord gave me wisdom. தேவன் அந்த நேரத்திலும் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். To conduct myself. நான் என்னையே சரியாய் நடத்தும்படிக்கு during that 6 months, 8 months of time. அந்த 8 மாத காலங்களில் நான் என்ன சரியாய் நடந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். But every single circumstances and every day I didn't know what to do. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. I used to lean on God. நான் கர்த்தரையே சார்ந்து கொள்வதை என் பழக்கமாய் வைத்திருந்தேன். And I feared God. நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தேன். The Lord gave me wisdom. அப்போது தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். Then the Lord also made me realize. அப்போது தேவன் ஒரு காரியத்தை எனக்கு புரியும்படியாக செய்தார். When I don't choose fear of God, கர்த்தரை தெரிந்து கொள்வதிலே நான் தெரிந்து கொள்ளாமல் போனால், when I ignore the spiritual authorities God has placed, தேவன் கொடுத்த ஆவிக்குரிய அதிகாரங்களை நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், or the governing authorities, அல்லது வேலை ஸ்தலத்திலே என்னை அதிகாரம் செய்கிற அதிகாரங்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தால், or in the government, அல்லது அரசாங்கத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தால், or in the school or college, அது பள்ளியிலோ கல்லூரியிலோ அப்படி இருந்தால், our life will move on. நம் வாழ்க்கை தொடர்ந்து சென்று கொண்டு தான் இருக்கும். But it may not be where God wanted us to be. ஆனால் தேவன் நாம் எங்க இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ நாம் அங்கே நாம் போயிருக்க முடியாது. Life will move on. வாழ்க்கையோ தொடர்ந்து போய் கொண்டு தான் இருக்கும். But did I fulfill what the Lord wanted me to be? ஆனால் தேவன் எனக்கென்று நியமித்த காரியத்தை நான் செய்து முடிப்பேனான்னு கேட்டா, that requires wisdom. இல்ல, அதற்கு ஞானம் வேண்டும். That requires fearing of God. அதுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேண்டும். Thereby God can provide us good deeds. அதன் மூலமாய் தான் தேவன் நமக்குள்ளே நற்கிரியைகளை கொடுக்க முடியும், நற்கிரியைகளை நமக்கு செய்ய முடியும். And to help us see the needs around us. அப்படி இருக்கும்போது நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய தேவை என்ன என்பதை நாம் பார்க்க முடியும். And perhaps use us to fulfill the needs. அதுக்கப்புறம் உன் மூலமாய் அந்த தேவையை சந்திக்க கூட தேவன் உங்களை ஆயத்தப்படுத்த முடியும். So standing away from God, தேவனை விட்டு தள்ளி இருப்பது will take us somewhere. ஏதோ ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். It's like we all use Google Maps, right? நம்ம எல்லாருமே கூகுள் மேப் நாம் பயன்படுத்துகிறோம். Every now and then it requires to be updated. அது அப்பப்போ அதை அப்டேட் பண்ண சொல்லி அது கேட்கும். You know what it happens when you update? அது அப்டேட் பண்ணும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? It fixes number of things. It fixes the bugs, issues in the app. அப்படி அதை அப்டேட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற அந்த ஆப்பில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அது சரி செய்யும். It updates if there is a new road. அதில் ஏதாவது புது ரோடு வந்ததுன்னா அது அப்டேட் ஆகும். If there is a new street name, ஏதாவது புது தெரு பேர் ஒன்று புதுசாக சேர்ந்திருந்தால் அது அப்டேட் ஆகும். So it keeps itself. They have to keep the map updated in order to be effective for the people. அந்த தொடர்ச்சியாக அந்த அப்ளிகேஷன் பிரயோஜனமானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இது அப்டேட் பண்ணப்பட வேண்டும். If you don't update the Google Maps, அந்த கூகுள் மேப் நம்ம அப்டேட் பண்ணல அப்படின்னு சொன்னால், it may be 5 years old or 10 years old. அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பழசாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, so if you put an address, நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு விலாசத்துக்கு போகணும்னு சொல்லி அதுல சொன்னீங்கன்னா, that Google Maps, outdated Google Maps will take us somewhere. அந்த பழைய அப்டேட் பண்ணப்படாத அந்த கூகுள் மேப் உங்களை எங்கேயாவது கூட்டு போகும். But it will not take us to the precise location where we want to go. ஆனால் நாம் எங்க அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துக்கு நம்மள அது கொண்டு போகாது. Yeah, exactly the same concept that if we don't fear God, அதே காரியம் தான் இதிலேயும் நாம் தேவனுக்கு பயப்படாமல் போவோம் என்று சொன்னால், if we don't lean on God,
இப்போ நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால் life will still move on, வாழ்க்கையோ முன்னாடி போயிட்டு தான் இருக்கும். but it may not take us to where God wants us to be. ஆனால் அது தேவன் நாம் எங்க இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு அது நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராங்க.